ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதர் பாய் வியூஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம செய்யது கோட் ஃபார்மில் இந்த பக்ரீத்துக்காண்டி குட்டிகள் வந்த ஒன்றமாக இருந்துகிட்ருக்கு. அதில் ஒரு குட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெளிச்சு குட்டி. இதுக்கு முடி வெட்டணும். அது நம்ம தெரிஞ்ச அண்ணனை வச்சு தான் வெட்டணும். ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க. அதான் வெட்டுறதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு இந்த வீடியோ. ரொம்ப நாள் போடுறேன். இன்ஷால்லா இனிமேல் தொடர்ந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பண்ணைகளுடைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு, அதனால தான் கொஞ்சம் போட முடியல. இன்ஷால்லா பண்ணையின் குறித்து சில அப்டேட்டுகளையும் இன்ஷால்லா இனிமேல் சொல்லுவோம். அதாவது இந்த ஆடுகளுக்கு முடி வெட்டுறது ஏன்னு சொன்னோம்னா, அந்த முக்கியமாக ஆடுகளுக்கு முடி வெட்டுறது அந்த அடிப்பாகத்தில் கண்டிப்பாக வெட்டணும். மேலே வெட்டுறமோ கொடியிலையோ கீழே அந்த தொடைப்பகுதி நெஞ்சு பகுதியில் கண்டிப்பாக முடியை வெட்டணும். அங்கே முடி வெட்டி குளிப்பாட்டி விட்டோம்னா நல்ல ஆடுகள் தெரியும். ஒன்று, இப்படி வெட்டுறதுனால பேன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். குளிப்பாட்டினதுக்கப்புறம் நல்ல செழிப்பாக இருக்கும் ஆடு. 2, அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் நல்ல ஒரு மெனுக்கம் கொடுக்கும். வளர்ப்பு ஏறும் ஆட்டுக்குட்டிகளுக்கு. இது உயிரிட நான் போன மாதம் எடை போட்டது தான். 20 கிலோ இருந்துச்சு. இப்போ கூடியிருக்கும், எடை கூடியிருக்கும். இப்போ 23 கிலோக்கு மேலே இருக்கும். நல்ல வளர்ப்பு. இதுவுமே நம்ம பக்ரீத்துக்கு சேலில் தான் இருக்குது. நல்ல பக்ரீத் சேல் குட்டிகள் இன்ஷால்லா இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ போடுவோம். குட்டிகள் நிறைய இன்ஷால்லா வரும். அதை பற்றி போடுவோம். இது முடி வெட்டுற வீடியோ. ஒரு வி ஸ்டைலில் கொஞ்சம் வெட்டணும். அது நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான் வெட்டுறது. தங்கம் அவங்க நேமு. நமக்கு ரொம்ப சொந்தம் தான், க்ளோஸ் தான், நல்ல க்ளோஸு. நல்ல முறையில் வெட்டி தந்தாங்க. இப்போ கடைசியில் அதை ஆட் பண்ணுற மாதிரிங்க. கடைசியில் அது எப்படி இருக்குங்கிறத காட்டுவேன். அருமையாக வெட்டினாங்க. இவங்க ஆடு இவங்களுக்கு சொந்தமாக 200 ஆடுகிட்ட இருக்குது. இவங்க நல்ல, அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கும் நமக்கு என்றைக்குமே லிங்க் இருக்கும். அது ரொம்ப க்ளோஸ். சொன்ன உடனே வந்துட்டாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டுருந்தேன், வர முடியல ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்தாங்க. இது பண்ணார்வால் வச்சு தான் வெட்டுறாங்க. இந்த முடி வெட்டுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ என்னென்னா, அந்த மிஷினை வெட்டுறாங்க. சில பேர் ஒரு குட்டி 2 குட்டி வளர்க்குறவங்க கத்திரிக்கோலை வச்சே வெட்டிடுவாங்க. இவங்க எப்படின்னா இந்த சின்ன பண்ணார்வால் மாதிரி இருக்கும், அதை வச்சு வெட்டுவாங்க. இதை பண்ணார்வாலை வச்சு வெட்ட மாட்டாங்க முடியை. அந்த முடியில் வச்சு அருவாலை இழுக்க மட்டும் செய்வாங்க. அது சூப்பராக வந்துடும், நல்ல முறையில் வந்துடும். இது நெஞ்சு பகுதியில் அந்த வெதர் பகுதிக்கு கீழே முடி வெட்டும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வெட்டணும். அப்படி வெட்டினா தான் குட்டி கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடையும். அதனால தான் அந்த இடத்துல முக்கியமாக வெட்டி அதை நல்லா போட்டிருக்குறோம். நீங்களுமே வளர்க்கக்கூடியவங்க முடி வெட்டி வளங்க. முடி வெட்டுறது கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய வேலைகள் தான். ஏன்னா கொஞ்சம் வெட்டி பழக்கம் இருக்கிறவங்க ஈஸியாக வெட்டிடுவாங்க. வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வெட்டணும். அப்படி வெட்டும்போது இந்த காயம் சின்ன வெட்டுக்கிட்டு ஏற்பட்டுட்டுனா பயப்பட தான் வேண்டாம். அந்த இடத்துல ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒரு மருந்தோ இல்லாட்டி வேப்பெண்ணையோ இல்லாட்டி ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு நல்ல ஒரு மருந்து அதில் அப்ளை பண்ணாலே போதும். பயப்பட வேணாம். சில இதுக்கு ரொம்ப வெட்டி இந்த குட்டிக்கு இல்லை, இன்னொரு குட்டிக்கு வெட்டும்போது கூட லைட்டாக அந்த இடத்துல பட்டுட்டு அதான் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதாச்சும் ஒரு மருந்து வச்சு விட்டுற வேண்டிதான். விட்டால் அது நல்லா இருந்துக்கிடும். இன்ஷால்லா இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்த பக்ரீத்துக்கு நம்மள்ட்ட இருக்கிற குட்டிகளுடைய வீடியோவை நம்ம போடுவோம். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுதான் இதனுடைய தோற்றம். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும். நல்ல வளர்ப்பு. இப்போ நான் தூக்கி காட்டுவோம் பாருங்கள். பயங்கரமான வளர்ப்பு குட்டி, நல்ல வளர்ப்பு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கடாயை வெளிச்சுக்கிட்டா. இப்போ காட்டுவோம் பாருங்கள் எப்படி சூப்பராக வெட்டியிருக்காரு பாருங்கள். இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு குளிப்பாட்டுச்சு, ஒரு 1:30 மணிக்கு வெட்டுச்சு. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கடாய், வெளிச்சு கடாய். இதான் முழு தோற்றம். முடி வெட்டுதலின் முழு தோற்றம். இது நம்ம வீட்டில் வச்சு தான் வெட்டுச்சு. இப்போ விடும்போது எப்படி ஓடும் பாருங்கள். வெட்டா போதுன்றான்னு சொல்லி போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோ போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அப்டேட்காண்டி வெயிட் பண்ணுங்கள். பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.